தூக்கமின்மை அப்படின்னு சொல்றதாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சித்த மருத்துவ கண்ணோட்டத்தோட தூக்கமின்மை பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னங்க? அட படுத்தோனே நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். ஒரு 6, 7 மணி நேர உறக்கம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தூக்கத்தை அடைக்கணும் அப்படின்னா, தூக்கம் இல்லாம இருந்தோம்னா, ஒரு நைட் ஃபுல்லா நீங்க தூங்காம இருக்கிறீங்கன்னா, அத காம்பன்சேட் பண்றதுக்கு, அதை உடல் நமக்கு ஈடுகட்டுவதற்கு குறைந்தது 4, 5 நாட்கள் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாள் முழுவதும் தூக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா, நம்ம பாடியோட இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள் நேரத்தில் இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆனா மட்டும் தான் நம்மளுடைய உடல், சருமம், பாடியோட அந்த பயாலஜிக்கல் கிளாக் நார்மலா ஒர்க் ஆகுறது எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து நம்ம டிராகுலா ஹார்மோன்னே சொல்லுவாங்க. நைட்ல தான் செக்ரேட் ஆகும். ஸோ இது செக்ரேட் ஆனா தான் நம்ம உடல்ல இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தாலோ அது சரியாகிறதுக்கும், குடல் பகுதியில டைஜஷன் நார்மலா இருக்கிறதுக்கும், மோஷன் ஃப்ரீயா போகுது. அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து உடலோட வளர்ச்சி அது வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த ஹார்மோன் ரொம்ப அடுத்ததாக 5வது முக்கியமான ஒரு காரணம். ஸோ இரவு நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் குடிக்கலாமா? வேண்டாமா? இல்ல இரவு உணவே பாலாக எடுத்துக்கலாமா? பழமாக எடுத்துக்கலாமான்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தூக்கமின்மை அப்படின்னு சொல்றதாங்க இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சித்த மருத்துவ கண்ணோட்டத்தோட தூக்கமின்மை பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னங்க? அட படுத்தோனே நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம். ஒரு 6, 7 மணி நேர உறக்கம் கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே தேவைங்க. இந்த தூக்கம் குறையும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. 14 வேகங்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வேகங்களை நம்ம வந்து அடக்கவே கூடாது. அதுல ஒன்றுதான் முக்கியமானது தூக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த தூக்கத்தை அடைக்கணும் அப்படின்னா, தூக்கம் இல்லாம இருந்தோம்னா, ஒரு நைட் ஃபுல்லா நீங்க தூங்காம இருக்கிறீங்கன்னா, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு, அதை உடல் நமக்கு ஈடுகட்டுவதற்கு குறைந்தது 4, 5 நாட்கள் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாள் முழுவதும் தூக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா, நம்ம பாடியோட இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நல்ல ஒரு தூக்கம், விழிப்பு நிலை, அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ரொட்டீன் பண்றது, திரும்ப உறக்கம், விழிப்பு நிலை. இந்த சைக்கிள் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. உடலும் அதனால அதிகமான பாதிப்பு வந்து ஏற்படுது. ஸோ இரவு நீங்க படுத்த உடனே ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கான ஒரு 5 வழிமுறைகளை இப்போ பார்க்கலாம். ஸோ முதல் வழிமுறை என்ன அப்படின்னா, டின்னர் டைம். ஸோ இதுதாங்க நிறைய பேர் பண்ற தவறு. ஆமால்ல, நம்ம டின்னர் டைம் எப்போ ஃபாலோ பண்றோம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ நிறைய பேர் வந்து 2 மீல் பர் டே, காலையில 11 மணிக்கு உணவு சாப்பிடுவாங்க, இரவு 7 மணிக்கு உணவு சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க என்னோட டயட் ஹேபிட் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ நிறைய பேர் 2 வேளை சாப்பிட்றது. இதுவே 3 வேளை சாப்பிட்றவங்க காலை 11 மணிக்கு ஒரு உணவு, மாலை 4 மணிக்கு தான் வந்து லஞ்ச் எடுத்துப்பாங்க. இரவு திரும்பவும் 11 மணிக்கோ 12 மணிக்கோ நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு 1 மணிக்கு நான் தூங்க போறேன். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா தூக்கம் அப்படின்றது தடைப்படும். இரவு உணவு எப்பொழுது உண்ண வேண்டும் அப்படின்னா, மேக்ஸிமம் 7 to 7:30 இந்த டைம்க்குள்ள இரவு உணவு முடிச்சிடணும். இரவு உணவு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய, ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டா உங்களுக்கு இருக்கணுங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாம, ரொம்ப ஸ்பைசியா, காரமா, ஆயிலி ஃபுட்ஸ், நான்வெஜ் இது எல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்ற ஐட்டம்ஸ். ஸோ இரவு வந்து 7 மணிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு, திரும்ப 10, 11 மணிக்கு இன்னொரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா தூக்கம் வராது. ஸோ அதனால நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரணும்னா, 7 மணிக்கெலாம் நல்லா ஈஸியா டைஜஷன் ஆகிற ஃபுட், கொஞ்சம் பால்ல பனங்கற்கண்டு, மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து நீங்க குடிச்சிடலாம். ஸோ குடிச்சிட்டு நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தது 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உணவு எடுப்பதற்கு முன் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல குளியல் எடுப்பது அவசியம். அப்படி நம்ம ஈவினிங் டைம்ல ஒரு குளியல் எடுக்கிறோம்னா, நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். ஏன்னா பகல் முழுவதும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ இரவு டின்னர் நீங்க உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல நல்லா ரிலாக்ஸ் பண்ணி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வெளியில நல்லா சுத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்வெட் இருக்கும். அந்த வெந்நீர் நம்ம உடல்ல பட்டு நம்ம குளியல் எடுக்கும் பொழுது
நரம்புகள் நமக்கு பலமாகுது. உடல்ல இருக்கக்கூடிய அந்த சோர்வு நமக்கு குறையுது. உடல் சோர்வு குறைந்து நல்ல உறக்கம் வரும். சிலர் சொல்வாங்க, "எனக்கு படுத்தாலே வந்து ஏதேதோ கனவு வருது. விழிப்பு நிலையிலே இருக்கிற மாரி இருக்கு. சின்னதா ஒரு சவுண்ட் கேட்டாலும் நான் வந்து முழிச்சுக்கிறேன்." ஸோ இந்த மாதிரியெல்லாம் நெறைய பேர் சொல்றீங்க இல்லையா? அதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன குளியல் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ப உணவு சாப்பிட்டு, ஒரு உணவு எடுத்த பிறகும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கேப் விட்டுட்டு நம்ம உறங்க போறது ரொம்ப முக்கியம். அப்போ மாலை நேரத்தில நல்ல ஒரு குளியல் அவசியம். வெந்நீர் குளியல் ரொம்ப அவசியம். அடுத்து 3வது முக்கியமான ஒரு பாயிண்ட். உண்ட பின் குறுநடை கொள்வோம். இரவு நீங்க உணவு எடுத்த பிறகு கொஞ்சம் நல்லா ஒரு பிரிஸ்க் வாக். ரொம்ப ஃபாஸ்ட்டா கூட வேண்டாம். சின்னதா மைல்டா ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இரவு உணவு எடுத்த பிறகு வாக் பண்ணிட்டு வந்து, அதுக்கப்புறம் நம்ப தூங்க போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம டைஜஷனுக்கு அது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. நல்லா நம்ம வந்து உட்காந்து ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பெட்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடுறது. ஸோ இந்த மாரி இருந்தோம்னா, நமக்கு இரவு சரியான ஒரு தூக்கம் கண்டிப்பா வராது. ஸோ அதனால நம்ம உண்ட பிறகு கொஞ்சம் வாக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 4வது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன பார்த்துட்டே இருக்கிறது, ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறது. சரிங்க, சாப்பிட்டாச்சு, வந்து படுத்தாச்சு. இப்பவே டைம் 10:30 மணி, 11 மணி. கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா, அது போயிட்டே இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லன்ற மாதிரி ஃபோன் எடுத்துட்டீங்கன்னா, அது போயிட்டே இருக்கும். ஸோ இப்ப தான் நம்ம என்ன ஆகும்னா, இரவு நேரத்தில் நமக்கு இந்த ஹார்மோன் மெலட்டோனின் வந்து செக்ரீட் ஆகாம போறது, சர்க்காடியன் ரிதம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுறது, உடல்ல நெறைய மெட்டபாலிசம் நடக்காம போறது, இது எல்லாமே நடக்குது. இரவு நேரத்தில் இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆனா மட்டும் தான், நம்மளுடைய உடல், சருமம், பாடில அந்த பயாலஜிக்கல் கிளாக் நார்மலா ஒர்க் ஆகுறது எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து நம்ம டிராகுலா ஹார்மோன்னே சொல்வாங்க. நைட்ல தான் செக்ரீட் ஆகும். ஸோ இது செக்ரீட் ஆனா தான் நம்ம உடல்ல இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தாலோ அது சரியாகறதுக்கும், குடல் பகுதியில டைஜஷன் நார்மலா இருக்கிறதுக்கும், மோஷன் ஃப்ரீயா போகுறது, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து உடலோட வளர்ச்சி அது வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நைட்டு நல்ல ஒரு இருட்டில் தூங்குனா மட்டும் தான் இந்த ஹார்மோன், ரெகுலா ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெலட்டோனின் நமக்கு செக்ரீட் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஹார்மோன்ஸே இல்லாதனால பீனியல் கிளாண்ட்ல இது செக்ரீட் ஆகவே இல்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். சரியா தூங்க முடியாது. அதுக்கப்புறம் டைஜஷன் நார்மலா இல்லாம, அடிக்கடி எனக்கு மோஷன் போயிட்டே இருக்கு. சும்மா போதுங்களா? நெறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு சாப்பிடுறேன், வயித்து கலக்கி மோஷன் போயிடுறேன். அப்ப தூக்கம் சரியா தூங்குங்க. ஸோ தூக்கம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஐபிஎஸ் கண்டிஷன் அடிக்கடி வரும். அப்போ உறக்கம் சரியா இல்லன்னா, நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததாக 5வது முக்கியமான ஒரு காரணம். ஸோ இரவு நேரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் குடிக்கலாமா? வேண்டாமா? இல்ல இரவு உணவே பாலாக எடுத்துக்கலாமா? பழமாக எடுத்துக்கலாமான்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இரவு நேரத்தில் நம்ம வந்து பழங்கள் எடுத்துக்கலாம். பட் பழங்களே உணவாக எடுக்கிறதையும் நீங்க தவிர்த்துக்கோங்க. அது வந்து மிட் நைட்ல உங்களுக்கு வந்து சரியா தூக்கம் வராம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எந்த தன்மையான உணவுகள நம்ப வந்து எடுக்கணும். ஸோ இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுங்க. சரி, இரவு உணவு எந்த மாதிரி இருக்கணும்? பால் எடுக்கலாமா? நிச்சயமாக நீங்க எடுக்கலாம். ஸோ பால்ல வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர்றதுக்கு, இந்த அஸ்வகந்தா சூர்ணம் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஸ்வகந்தா சூர்ணம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து, பால்ல கலந்து நம்ம இரவு நேரத்தில குடிக்கலாம். அந்த மாரி குடிச்சிட்டு வரும்போது ஆழ்ந்த உறக்கம் வரும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கசகசா லேகியம் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கசகசா லேகியமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இரவு படுக்கும்பொழுது, உணவுலாம் சாப்பிட்டுட்டீங்க. ஸோ படுக்க போறேன், ஒரு 10 நிமிஷத்தில தூங்க போறேன், படுக்க போறேன்னா, இந்த கசகசா லேகியம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். ஸோ இத தாண்டி இரவு தொப்புளில் எண்ணெய் வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எண்ணெய் வைக்கிறது அப்படின்னா என்னங்க? வெயில்ல போயிட்டு வந்ததுனாலயா? இல்ல உடல் உஷ்ணத்தை தணிக்கவா? இல்ல நல்லா தூக்கம் வரவா? எல்லாத்துக்கும் தான். அப்போ இரவு நேரத்தில் ஒரு 4, 5 துளிகள் நல்லெண்ணெய். ரொம்ப உடல் உஷ்ணம் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய பயன்படுத்தலாம். ஸோ விளக்கெண்ணெய தொப்புள்ல விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு, சிம்பிளா ஜென்டிலா மசாஜ் பண்ணிட்டு, நீங்க உறங்கும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ இரவு வந்து ஒரு மேக்ஸிமம் 9:30, 10க்குள்ளலாம் நீங்க படுத்துருங்க. காலையில முடிந்தது நான் ஒரு 4:30, 5:00 நம்ம வந்து வேக்கப் ஆயிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, ஸோ ஆரோக்கியமான, நோய்களே இல்லாத ஒரு வாழ்க்கைய நம்ம வந்து இருக்கலாம். ஸோ
இரவு வந்து அந்த உறக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உறக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும்னா இந்த 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த மருந்துகளும் நீங்க எடுக்கும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறக்கம் அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.